பாஜகவின் தமிழ்நாடு வேட்பாளர்கள் என பரவும் பட்டியல் போலியானது என அக்கட்சி அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் போட்டியிட உள்ள பாஜக வேட்பாளர்களில் முதற்கட்ட பட்டியல் என சமூக வலைதளங்களில் பெயர் பட்டியல் ஒன்று பரவி வந்தது. அதில் தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனும் கரூரில் அண்ணாமலையும் போட்டியிடுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த பட்டியல் போலியானது என தமிழக பாஜக தனது சமூக வலைதள பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் பற்றி பிரதமர் மோடியிடம் விளக்கி கூறியதாக பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் தெரிவித்தார். சம்பந்தமாக நம்மளுடைய சைடு இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கன்னு அண்ணாமலை அவர்கள் எனக்கு சொல்லியிருந்தாரு. அதற்காக பிரீஃப் பண்ணுவதற்காக வந்தேன். அதுக்கு ரீசன் அந்த பாம் பிளாஸ்ட் டேல நான் இருந்தேன். ஆரணி தொகுதி திமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பகுதி திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.